வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டில் கிரகங்கள் எத்தகையான நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 7 வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு, சனி, ராகு, கேது தான் எப்பவுமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கினத்திலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களில் வருவதுதான் ராசி. ஒரு சிலருக்கு லக்கினமும் ராசியும் ஒரே நிலையில் இருக்கும். அதை தவிர்த்து ராசிக்கு பிறகு மிகவும் நன்மைகளை செய்யக்கூடியது சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இருக்கும்போது பாதகம் என்பது குரு, சனி, ராகு, கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகங்களால் கெடு பலன்களாக இருந்தாலும் அந்த கெடு பலன்களை படிக்கு பாதியாக குறைக்கும். தசா சரியில்லாதவர்கள் மட்டும்தான் போராட்டங்களையும் மனவேதனைகளையும் உறவு சிக்கல்களையும் வருமான பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும். குரு, சனி, ராகு, கேதுக்கள் மட்டும்தானா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் நன்மையும் தீமையும் செய்வதற்குண்டான வழியாக இருக்காதா என்றால், சூரியனை பொறுத்தவரையில் மாத கிரகம் ஒரு மாதம் நன்மையை செய்வார், மற்றொரு மாதம் கெடு பலன்களை தந்து விடுவார். சூரியனைப் போலவே புதனும் சுக்கிரனும் செயல்படுவார்கள். செவ்வாயும் இதே நிலையில்தான். சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடந்து மற்றொரு ராசிக்கு செல்வதால் சந்திர பகவானை சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் மிக கவனமாக பார்ப்பார்கள். மற்றபடி வருஷத்தில் 12 மாதத்தில் 6 மாதங்கள் நல்லதாகவும் மற்ற 6 மாதங்கள் கெடு பலன்களும் மத்தியம பலன்களும் கலந்தே கொடுக்கும். உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ஆனால் இந்த சனி, ராகு, கேதுக்கள் மட்டும் குருவும் சேர்த்து இவர்கள் மட்டும்தான் ஒருவருக்கு கிடைக்கக்கூடியது அதிகப்படியான நன்மையா அதிகப்படியான தீமையா என்பதை முடிவு செய்யும். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் ராகு பகவான் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. 3ஆம் இடத்தில் பாவ கிரகங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லுகிறது ஜோதிட ரகசியங்களில். 3ஆம் இடங்களில் ராகு, கேது, சனி இருக்கும்போது அதிகப்படியான நன்மைகளை செய்ய வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இது தனபாவ இடம் கிடையாது. இது வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஸ்தானம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னால் முடியும், என்னை காப்பாற்றிக் கொள்ள கடவுள் இருக்கிறார், தைரியம் இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை உணர்த்துவது தான் 3ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கின்ற காலம். எந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்தாலும் குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு, செய்யும் தொழிலில் அதிகப்படியான வருமானம், எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி, உடல் நலத்தில் ஆரோக்கியம், திருமணம், வீடு கட்டுவது, புத்திர பாக்கியம் பெறுவது, புதிதாக தொழில் தொடங்குவது, இப்படியெல்லாம் பல வகையான நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் பெற வேண்டுமென்றால் குரு பலம் வேண்டும். அந்த குரு பகவான் தனுசு ராசியான உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அமரப்போகிறார். 6 மாதங்கள் என்பது
பல வகையான துன்பங்களை தரக்கூடிய காலகட்டம். குரு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு பாதகத்தை தந்தாலும் பார்க்கின்ற பார்வைக்கு கோடி புண்ணியம் என்று சொல்வார்களே, அது கிடைக்காதா என்கின்ற கேள்வி தனுசு ராசிக்காரர்களான உங்களிடத்தில் இருக்கும். உண்மைதான். குரு பகவானை பொறுத்த வரையில் இருக்கின்ற ஸ்தான பலம் சரியில்லை என்றாலும் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது படு பாதகத்தை செய்துவிடும், நன்மைகளை செய்துவிடும், வெற்றிகளை தந்துவிடும் என்பதை விட சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது கர்மக்காரகன், தர்மக்காரகன் இரண்டு கிரகங்களும் பாதகஸ்தானத்தில் அமரும்போது ராகு கேதுக்கள் முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றுவார்கள். சில மாதங்கள் மட்டும்தான், ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்து வந்தால் அதற்கு பிறகு தனுசு ராசியான உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகப்படியாகவே நடக்க ஆரம்பித்துவிடும். வாழ்க்கை என்பது நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் என்னவென்றால், சொந்த ஜாதகத்தில் தசா பலமாக இருந்தால் ஓங்கி அடிப்பதை கூட தாங்கி பிடிக்கின்ற நிலைமையில் உங்களுடைய தசா உங்களை காப்பாற்றிவிடும். தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் அதிகப்படியான கஷ்டங்களை இந்த கிரக அமைப்புகள் தந்துவிடும். ஆனால் எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் சரி, படு பாதகமாக இருந்தாலும் சரி, சில மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு குரு மாற்றம் பெற்று அமரும்போது ராகு கேதுக்கள் பாதகமான ஸ்தானத்தில் வருகிறார்கள். தசா நல்ல நிலையில் இருந்தால் கெடு பலன்களை தந்துவிட மாட்டார்கள். சனி பகவானும் குரு பகவான் மாற்றம் பெற்று அமர்ந்து விட்டால் சனி பகவானால் உங்களுக்கு தொல்லைகளை தர முடியாது. ஆக மொத்தத்தில் தனுசு ராசியான உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலும் நோயால் பிரச்சனை, வருமான குறைவு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை, எப்பவோ செய்த சில தவறுகளை கூட இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவார்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் இந்த 6 மாதத்தை கடந்தவுடன் பல வகையான நன்மைகள் தனுசு ராசியான உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.